எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரம் 27 சொல்லுகிறது, என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தர் எவ்வளவு அருமையா சொல்றாரு தெரியுமா? அவருடைய வாசஸ்தலம் எங்கே இருக்கிறதோ, எந்த வீட்டுக்குள் அவருடைய மகிமையின் பிரவேச கிருபை இறங்கி வருகிறதோ அந்த இடத்தில் அவர் இறங்கி வருவதை பார்க்கிறோம். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒரு இடத்துக்குள் பிரவேசிக்கிறோம், ஒரு தொழிலை எடுத்து நடத்த போகிறோம். இதற்கு முன்பாக அது ஒரு அழிவாக சீரழிவாக இருந்த இடமா இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நாம் அந்த இடத்துல பிரவேசிக்கும் பொழுது கர்த்தரை வரவழைக்கிறோம். கர்த்தரை வரவழைக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் வாசஸ்தலத்தை அவர்களிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துக்குள், எந்த வியாபாரத்தையோ எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறார், தொழிலை நடத்துகிறார்களோ அந்த இடத்தில் கர்த்தர் இறங்கி வருவார். அவரை அழைக்கிறோமா? அழைத்தால் அவர் வருவார். அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் கர்த்தர். ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலை கல்லாயிற்று. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.